ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் சென்டர் ஃப்ரண்ட் லைன் மார்க் பண்ணிக்கிறோம்க்கா. மார்க் பண்ணிவிட்டு 0லேருந்து 1 வரைக்கும் ஃபுல் லென்த் வச்சு லைன் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஸ்கொயர் லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 0லேருந்து பாயிண்ட் நம்பர் 2 ஃபுல் ஷோல்டரை டிவைட் பை 2 ப்ளஸ் 0.1 inch. நெக்ஸ்ட்டு 0லேருந்து 3. இந்த 0லேருந்து 3 எவ்வளோ பார்ப்போம் அப்படின்னா சென்டர் ஃப்ரண்ட் லென்த். அதாவது நம்ம ஃப்ரண்ட்டு நெக் லைன் வருது பார்த்தீங்களா, நம்ம பிளாக்கெட் இந்த மாதிரி ஏதாவது வச்சோம் அப்படின்னா ஓப்பன் வைப்போம். ஸோ அந்த பாயிண்ட்டிலேருந்து நம்ம மார்க் எடுத்துக்கணும். பாயிண்ட் நம்பர் 3. இப்போ இந்த பாயிண்ட் நம்பர் 3 என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4 இன்ச்சுக்கு ஸ்கொயர் லைன் போட்டுக்கணும். இது ஏன் 4 இன்ச்சுக்கு போடுறோம் அப்படின்னா நமக்கு இப்போ நெக்கோட வெட்டு இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாம் எதுவும் நமக்கு பேசிக்காக தெரியாது, கன்ஃபார்மாக தெரியாது. அதனால் அப்ராக்ஸாக கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு வெட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 2 ஜஸ்ட்டு ஒரு 2-3 இன்ச்சஸ் ஸ்கொயர் டவுன் பண்ணிக்கிறோம். இது ஏன் 2-3 இன்ச்சஸ் நம்ம ஸ்கொயர் டவுன் பண்ணுறோம் அப்படின்னா ஷோல்டர் ஸ்லோப் போடும்போது இந்த பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பாயிண்ட் கொஞ்சம் கீழே இறங்கும். கீழே இறங்குறதுனால அந்த மெஷர்மெண்ட் எப்படி வைக்கலாம் என்னென்னு நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. அதனால் இதையும் அப்ராக்ஸாக எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஸ்லோப் மெஷர்மெண்ட் எடுத்துப்போம். ஷோல்டர் ஸ்லோப் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1ல் இருந்து 2ல் இருந்து கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த லைனில் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டர் ஸ்லோப் மெஷர்மெண்ட் 17 வருது அப்படின்னா இங்கே இருந்து இப்படி வச்சுட்டு 17 எங்கே டச் ஆகுதோ அந்த பாயிண்டில் நம்ம பாயிண்ட் நம்பர் மார்க் பண்ணிக்கணும். லைன் ட்ரா பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இது பாயிண்ட் நம்பர் 4. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 5 மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட் நம்பர் 5 என்ன அப்படின்னா ஷோல்டரோட லென்த்து, அதாவது நெக்கிலிருந்து ஆர்மோல் வரைக்கும் வர இந்த வைடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை 4ல் இருந்து நம்ம 0-2 லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனில் எங்கே டச் ஆகுதோ அந்த பார்ட்டில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போது ஒரு 5 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 இன்ச் நம்ம இப்படி வச்சு பார்க்கும்போது எந்த பார்ட்டில் டச் ஆகுமோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும். 5 இன்ச் எல்லாம் கம்மி, மினிமம் 6 இன்ச்சஸ்க்கு வரையே இருக்கும் ஜென்ஸ்க்கு. இப்போ நான் 5.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நம்ம லைனாக ஜாயின் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் நம்பர் 5 ஸ்கொயர் அவுட் பண்ணணும். அதாவது ஸ்கொயர் அவுட் பண்ணணும் அப்படின்னா 4 to 5 வர இந்த லைனு 5ங்கிற பாயிண்ட்லேருந்து 90 டிகிரி கிராஸ் ஆகி வர மாதிரி, அதாவது செங்குத்தாக வர மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல் ஸ்கொயர் எடுத்துகிட்டு 4 to 5 லைனில் இந்த 5ங்கிற இந்த பாயிண்டில் வச்சுட்டு 5லேருந்து லைன் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ நம்ம ட்ரா பண்ணுற இடத்துல இங்கே வந்து நம்ம பாயிண்ட் நம்பர் 3ல் இருந்து வர லைனை 4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா அந்த 4 இன்ச்சுக்கு உள்ள சென்டரில் வந்து ஒரு இடத்துல நம்ம டச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த பாயிண்ட் வர வரைக்கும் அதில் டச் ஆகிற மாதிரி நம்ம மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறோம். அந்த இடத்துல நம்ம பாயிண்ட்டு மார்க் பண்ணுறதா இருந்தால் 6ன்னு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அது அவசியமாக இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 1ல் இருந்து 6
இந்த 1லிருந்து 6 என்ன மார்க் பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டை டிவைட் பை 4 இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட் மட்டும் தனியாக நம்ம செக் பண்ணி எடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட்டை டிவைட் பை 2 ப்ளஸ் 1/4 இன்ச். ஃப்ரண்ட்டுக்கு கம்பல்சரி 1/4 இன்ச் போதும். பேக்குக்கு இதையே நம்ம 3/4 இன்ச்சாக மாற்றி வைப்போம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிடுறேன் பாயிண்ட் நம்பர் 6. இப்போ 6 வந்து நம்ம ஸ்கொயர் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு மார்க் லைனை மேலே ஏற்றணும். இந்த லைனை மேலே ஏற்றும் போது எவ்வளோ மேலே ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இந்த லைனை எவ்வளோ மேலே ஏற்றலாம் அப்படின்னா நம்மளோட அதாவது 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட்டில் 3ஆக பிரிச்சுக்கோங்க. 3ஆக பிரிச்சிங்க அப்படின்னா அதாவது இப்போ நான் வச்சிருக்கிற இதில் பார்த்தீங்க அப்படின்னா 17 இன்ச்சுக்கு ஒரு 3/4 இன்ச் குறையுது. இப்போ 17 இன்ச் அப்படின்னா நம்ம எவ்வளோ போடுவோம், 17 டிவைட் பை 3. 17னா 3 5 15, 5 இன்ச்சஸ் போட்ட அப்படின்னா 15. நீளம் எவ்வளோ இருக்கு, 2.25 இன்ச் இருக்கு. 2.25 இன்ச்சு 3/4 இன்ச்சு தனியாக விட்டுருங்க, 2 இன்ச்சு தனியாக விட்டு போட்டு அப்படின்னா 6 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் குறையுது. 6 இன்ச்சுக்கு அதாவது 5.9 வரும். அந்த 5.9 அதாவது மைனஸ் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து 3ஆக பிரித்து ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம். 3ல் 2 பங்கு நம்ம வைக்கணும், அதாவது 2 பீஸ் வைக்கணும். 3ஆக பிரிச்சுட்டு அந்த 3ஆக பிரித்ததில் 2 பங்கை நம்ம மார்க் பண்ணணும். இப்போ 5.9 ப்ளஸ் 5.9 11.8 வைக்கணும். ஸோ இப்போ அந்த 11.8 நம்ம இங்கே வைக்கிறோம் அப்படின்னா சும்மா ஒரு 11.8 12 இன்ச்சு வரைக்கும் சும்மா மேலே தூக்கி வைக்கிறோம். இது ஒரு பேசிக்காக சொல்லியிருக்கேங்க. 12 இன்ச்சு வரைக்கும் மேலே தூக்கி விட்டுக்கிறோம். அந்த இடத்துல பாயிண்ட் வந்து மார்க் பண்ண வேண்டாம், அதை அப்படியே விட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைட் சீம் லைன் மார்க் பண்ணணும். சாரி வேணாம், இப்போ சைட் சீம் எதெல்லாம் மார்க் பண்ண வேணாம். சைட் சீம் பதிலாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அபெக்ஸ் பாயிண்ட், அந்த அபெக்ஸ் லென்த்தை நம்ம மார்க் பண்ணணும். இந்த அபெக்ஸ் லென்த்தை மார்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நம்ம பாயிண்ட் நம்பர் 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் நம்பர் 4ல் இருந்து பஸ்ட் லென்த்து அதாவது ஷோல்டர்லேருந்து பஸ்ட் வரைக்கும் வர லென்த்து என்னன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே டச் ஆகுதோ அந்த பாயிண்டில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த பாயிண்ட் என்ன பண்ணி நேம் என்ன கொடுத்துருக்க அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 7 கொடுத்துருக்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 7 அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் நம்பர் 7ஓட ஸ்கொயர் அதாவது 90 டிகிரியில் எந்த இடத்துல டச் ஆகும்னு பார்க்கணும். கொஞ்சம் எக்ஸ்டெண்டாகவும் வச்சுக்கலாம். ஏன் எக்ஸ்டெண்டாக வைக்கிறோம் அப்படின்னா இந்த டாட்டோட பாயிண்ட்டும் கரெக்டாக அந்த பஸ் பாயிண்ட் அபெக்ஸ் பாயிண்ட்ல வந்து மேட்ச் ஆகாது.
இப்போ அப்பெக்ஸ் பாயிண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா அப்பெக்ஸ் பாயிண்டோட மெஷர்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் மெஷர்மெண்ட்ஸை நம்ம நெக்ஸ்ட் இது போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாயிண்ட் நம்பர் 8, அதாவது 7ல் இருந்து எக்ஸ்டெண்ட், அதாவது ஸ்கொயராக நம்ம பண்ணுற இந்த லைனுக்கு நம்ம 8ன்னு மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7ல் இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இது ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்பெக்ஸ் பாயிண்ட் மெஷர்மெண்ட்டு டிவைட் பை 2 ப்ளஸ் 0.5 இன்ச் இல்லை அப்படின்னா 1/4 இன்ச் போதும். ஸோ அந்த நம்ம மெஷர்மெண்ட் மாற்றும் போது எவ்வளோ வரும் அப்படின்னா ஜஸ்ட் 7ல் இருந்து கொஞ்சம் வெளியில் போகும். பாயிண்ட் நம்பர் 9. இதுவே வந்து பஸ்ட் சைஸ் ஸ்மாலர் பஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் கண்டிப்பாக 7ல் இருந்து உள்ளேயும் வரும். இது வெளியில் மட்டும்தான் போகும்னு யாரும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது அவங்க கஸ்டமைஸான மெஷர்மெண்ட்டுக்கு போடும்போது இந்த மாதிரி சில சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஷோல்டரில் இருந்து, அதாவது பாயிண்ட் நம்பர் 5ல் இருந்து பாயிண்ட் நம்பர் 10 மார்க் பண்ணணும். இந்த 10 என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஸ்ட்ராப் லென்த்துன்னு சொல்லுவோம். இப்போ பேக்லெஸ் ப்ளவுஸ் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கழுத்தில் பேக் சைடுக்கு நாட் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸ் மாதிரி வர்ற இது வந்து நம்ம சைடு வெயிஸ்டில் இருந்து, அதாவது சைட் சீம் லைன் வெயிஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மெஷர்மெண்ட் எடுத்து பார்ப்போம். அப்படி மெஷர்மெண்ட் எடுத்தோன்னா தான் நமக்கு கரெக்டாக மார்க்கிங்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா மார்க்கிங்ஸில் ஏதாவது சொதப்பிடும். ஓகேங்களா. அந்த மார்க்கிங்ஸ்க்கு இங்கே இருந்து எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சமாவது மேலே ஏறி வரும். இது கண்டிப்பாக சேஞ்ச் ஆக வாய்ப்பே இல்லை. எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் வரும். பாயிண்ட் நம்பர் 10. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10ல் இருந்து நம்ம டாட்டோட விட்த்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாட்டோட பிளேஸ்மெண்ட்டுக்காக 1.25 இன்ச்சு வெளியில் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறோம். பாயிண்ட் நம்பர் 11. ஓகேங்களா. இந்த 1.25 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண லைனில் இருந்து சைட் சீம் லென்த்து, அது வெயிஸ்டில் இருந்து ஆர்மோலோட ஸ்டார்டிங் வரைக்கும் எடுத்துப்போம். இந்த இடத்துல வந்து ஷோல்டரோட எண்டு இங்கிருந்து ஆர்மோல் இப்படி வளைஞ்சு வந்து ஒரு பாயிண்டில் டச் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம சைட் சீம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சைட் சீம் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் என்ன லென்த்து வரும்னு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துப்போம். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை 10ல் இருந்து 12 நம்ம மார்க் பண்ணலாம். இந்த 12ன்னு நம்ம மார்க் பண்ணலாம். இதே சேம் மெஷர்மெண்ட்டு இங்கே எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு, இப்போ நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டர் இருக்கு. அந்த 20 சென்டிமீட்டர் அப்படியே திரும்பும்போது 11 வரைக்கும் வரணும் கண்டிப்பாக. வச்சு இங்கே நம்ம ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணிடுறோம். அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த அப்பெக்ஸ் பாயிண்டோட மார்க்கில் இருந்து இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க்கில் இருந்து மைனஸ் ஒரு 3/4 இன்ச் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுறோம். ஏன் இதை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்பெக்ஸ் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டான லைன் வந்து டாட்டோட சென்டர் லைனுக்கு தான் வரும். சரிங்களா. டாட் லெக்கு 2 பக்கமும் வைடராக தான் வரும்.
இதே வைடராக வரதை வந்து சென்டரில் வைடு கம்மியாகவும் சைடில் வைடு அதிகமாகவும் வரணும். ஏன் சைடில் மட்டும் வைடு அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு சென்டரில் வந்து ஃபோல்டு வச்சு கட் பண்ணணும். அப்போ சென்டரில் வந்து டாட் உள்ள இன்சர்ட் ஆயிருச்சு அப்படின்னா சைடில் அதுக்கான ஃபேப்ரிக்கை நாம் வச்சு அட்டாச் பண்ணும்போது டாட்டோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சென்டரில் அபெக்ஸ் இங்கே இருக்கு, சேம் இது அபெக்ஸோட சென்டர் லைன் இங்கே வந்திருக்கும். இந்த இடத்துல இருந்து நம்ம வைடாக வெளியில் டாட் ட்ரா பண்ணலாம். இப்படி ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் நமக்கு ஃபேப்ரிக் கிடைக்கும். ஸோ அதோட சேர்த்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம், நம்மளோட ஃபுல்லோட சைஸ்க்கு ஃபினிஷ் பண்ண முடியும். இதுவே இந்த பக்கத்தை இன்னும் உள்ளே நகர்த்தி வச்சுட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னா டாட்டோட ஷேப்பு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி இருக்கிற டாட்டு இங்கிருந்து ஃபினிஷ் ஆகும். ஷேப் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த டாட் ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கிருந்து லைட்டான ஷேப். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு இந்த டாட் பாயிண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். சேம் அதே அளவு தான் வைக்கணும். அதை விட அதாவது இப்போது 5 இன்ச்சஸ்க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இதை நான் 4.4 இன்ச்சாக மாற்றி வச்சேன். இந்த பாயிண்டோட நேம் பாயிண்ட் நம்பர் 12. இப்போ இந்த பாயிண்ட் நம்பர் 12ஐயும் 9ஐயும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த 12ல் ஜஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கணும். இந்த எக்ஸ்டென்ஷன் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா டாட் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது டாட் 2 பக்கம் பேஜஸ் க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சமாக ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகிற பிளேஸை வந்து அதாவது வி மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த வி மாதிரி ஓப்பன் ஆகிற பிளேஸை ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல சின்ன சின்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சேம் நம்ம லைன் நம்பர் 11, 12 எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த லைனையும் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டாட் ட்ரா பண்ணுறோம். இப்போ டாட் எப்படி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் 30ன்னு வச்சுக்கோங்க. 30 டிவைட் பை 4 நமக்கு எவ்வளோ வரும்? 7.5 வரும். இந்த 7.5ல் அதாவது 1லிருந்து 12 வரைக்கும் நம்ம என்ன மெஷர்மெண்ட் வச்சுருக்கோமோ அதாவது 7.5 மைனஸ் இங்கே வச்சிருக்கிற மெஷர்மெண்ட்டு நமக்கு 4.25 வச்சுருக்கோம். 4.25 to 4.5 வச்சுருக்கோம். அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 3.25 வரும். இந்த 3.25 மெஷர்மெண்ட்டை மட்டும் நம்ம இந்த பக்கம் மார்க் பண்ணும். பாயிண்ட் நம்பர் 13 மார்க் பண்ணிவிட்டு பாயிண்ட் நம்பர் 9ல் இருந்து ஜாயின் பண்ணு. இந்த பக்கமும் சேம் அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு லைட்டாக ஷேப் பண்ணும். ரொம்ப இல்லாமல் அதாவது எண்டிலிருந்து நம்ம ட்ரா பண்ணாமல் சின்னதாக லைட்டாக ஷேப் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் அதாவது 1லிருந்து 12 வரைக்கும் வர லைன், இந்த 2 லைனுக்கும் லைட்டாக ஷேப் பண்ணிவிட்டு டாட் பிளேஸ்மெண்ட்டு அதாவது
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டில் சென்டர் வரைக்கும் டாட்டை நம்ம ஃபினிஷ் பண்ண முடியாது. அப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா செஸ்ட்டு ரொம்ப டைட்டாகவும் இருக்கும், டாட்டுக்கு ஒரு ஷேப் வராது, அதாவது ரொம்ப பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட டாட் பிளேஸ்மெண்ட்டோட அந்த ஏரியா பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்டரில் இருந்து 1 இன்ச் வைடில் ஒரு சர்க்கிள், இந்த 1 இன்ச் டு 2 இன்ச் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆகும். அதாவது அவங்க பஸ்ட் சைஸஸ் பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுபடி நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம மினிமம் வேல்யூவாக 1 இன்ச் எக்ஸ்டென்ஷன், அதாவது இந்த 2 டாட்டுக்கும் நடுவில் 13-12க்கு நடுவில் சும்மா ஒரு லைன், இது தேவையில்லாத லைன், இது தேவையும் இல்லை, நான் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். இந்த லைனில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மார்க்கோட நேம் 14. இந்த 14ல் இருந்து அதாவது இந்த 13ஓட எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த லைனை நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம், அதாவது டாட்டை ரீட்ரா பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாட் இங்கிருந்து வந்து கரெக்டாக 1 இன்ச்சு முன்னாடி ஃபினிஷ் ஆயிடுது, பஸ் பாயிண்ட்டு 1 இன்ச்சு மேலே இருக்கு. ஸோ இப்போ ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படின்னா பஸ் பாயிண்ட்டோட டாட் கொஞ்சம் கீழேயே முடிஞ்சிடுறதுனால பஸ்ட்டு வரைக்கும் நல்ல ஷார்ப்பான பாயிண்ட் வராது. ஓகேங்களா, நமக்கு ஷார்ப்பான பாயிண்ட் இல்லாமல் இருந்தால் தான் நீட்டான ஷேப் கொடுக்கும். ஷார்ப்பான பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா பஸ்ட்டு ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும், வியர் பண்ணும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 8 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 8க்கும் 3க்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் வரும். இந்த நடுவில் வர பாயிண்ட்டை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்ம்ஹோலோட சென்டர் பாயிண்ட் 18க்கு 1 கம்மியாக இருக்குது, அதாவது 17.5 இருக்குது. 17.5னா நம்ம 8.75 வைக்கலாம். இன்ச்சஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 7 இன்ச்சஸ் இருக்குது. 7 இன்ச்சஸ்க்கு அப்படின்னா நம்ம 3.5 வைக்கலாம். இப்போ நம்ம 3.5 வச்சுருக்கோம். பாயிண்ட் நம்பர் 14. இந்த 14ல் என்ன மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம எதுக்காக ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அக்ராஸ் ஃப்ரண்ட்